டூல் இல்லாமல் ஒரு கேள்வி கேட்டால் அதோட நாலேஜ்லேருந்து ஆன்சர் வரும், ப்ராம்ப்ட்லேருந்து ஆன்சர் வரும். இது வந்து ஒரு ஜென்ரல் வந்து சாட்பாட், ஏஐ சாட்பாட், ஜென்ஏஐ சாட்பாட். ஓகேவா? என்னைக்கு டூல் உள்ளே வருதோ அது டிசைட் பண்ணும். இப்போ எம்சிபிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூல், வெதர் டூல், ஸ்டாக் ப்ரைஸ் டூல், இப்போ லைக் ஃப்ளைட் புக்கிங் டூல், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குன்னு வச்சுங்க. இந்த எல்எல்எம் வந்து டிசைட் பண்ணும். இப்போ இவங்க கஸ்டமர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அந்த டூலை அதை யூட்டிலைஸ் பண்ணி அதுலேருந்து வர ரெஸ்பான்ஸ் எடுத்து அது ஜென்ரேட் பண்ணி ஆன்சர் கொடுக்கும். இப்போ இந்த டூல் வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஏஐ ஏஜென்ட். ஸோ என்னைக்கு வந்து டூல் வருது அப்படின்னா இட் கேன் டூ சம் ஆக்ஷன்ஸ். இப்போ டூல் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ஆன்சர் பண்ணும். இப்போ டூல் இருக்குன்னா என்ன ஆகும்? டூலை எந்த டூல்னு பார்த்துட்டு ஓ இந்த டூல் கால் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டூலை கால் பண்ணி அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஆன்சர் தருது. ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆக்ஷன் பண்ணுறது வந்து ஏஐ ஏஜென்ட். இப்போ ஏ டு ஏ அப்படின்னா நிறைய ஏஜென்ட் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. நிறைய ஏஜென்ட் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஒரு பெரிய பெரிய டாஸ்காக இருக்கும். அந்த அந்த எல்எல்எம்ஏ வந்துன்னா பிளானிங்கும் பண்ணும், அது எக்ஸிக்யூட்டும் பண்ணும். அது வந்து ஏஜென்டிக் ஏஐ.